கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான, அதாவது 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம். இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள், அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த தை மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான மாதம் தான் தை மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2026 நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு, ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் வியாழக்கிழமை. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணுறேன், வியாழக்கிழமை 12/2/2026 வரையும், வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு இந்த வருடத்தில், இந்த தமிழ் மாதத்தில், தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நட்சத்திரமும், அதாவது வியாழக்கிழமை 15/1/2025 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான 12/2/2026 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 12 ராசி நேயர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னோடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வட்டம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை 12 ராசி நேயர்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தின் சிறப்புகள் என்ன? இந்த 2026 தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? ஏற்கனவே நம்ம அதாவது 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை எல்லா சேனல்லையும் பார்த்தா ரிஷபராசி சூப்பராக இருக்குது, ரிஷபராசி சூப்பராக இருக்குது, ரொம்ப சிறப்படைய போது, மகிழ்ச்சியாக இருக்க போதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் உங்கள் வீடியோவும் பார்த்தோம், மற்றவங்களுடைய வீடியோவும் பார்த்தோம். ஆனால் இங்கே அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு நிறைவேறவே இல்லையே. வருஷம் வருஷம் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்களை பார்க்குறோம். ஸோ அதில் சில கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்குது. ஸோ அதே போல் இந்த 2026 வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்க. அது நல்ல ரியாலிட்டியாக தெரியுது. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொது பலன்கள், ஆண்டு பலன்களுக்குரிய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய ப்ளஸிங் உண்டு, நிறைய முன்னேற்றம் உண்டு. ஓகேவா, நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. ஸோ இப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஓகேவா, அதே போல் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 7ஆம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருன்னா ராசிக்கு
8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? ஸோ இங்கே சூரியன் சுக்கிரன் 9ஆம் இடத்திலும் செவ்வாய் 8ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார். ஸோ இங்கே நம்ம இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா கிரகங்கள் வச்சு சொல்கிறாங்க, நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் கான்செப்ட் புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. என்ன சூரியங்காரு, செவ்வாய்ங்காரு, சந்திரங்காரு. ஸோ நமக்கு அந்த ஆப்ஷன் புரியலை. நமக்கு என்ன நடக்க போகுது இதுதான். அதாவது இந்த கம்ப்யூட்ரு உலகத்தில் வேகத்தின் தன்மையில் விடை என்ன அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தனக்கு பிடித்தமான மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. உண்மையிலே மகிழ்ச்சியை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கீங்க. காசு இருந்தால் மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இருந்தால் காசு இல்லை. இதுதான் ரிஷபராசியோட பெரிய பிரச்சனை. அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கஷ்டமான சூழ்நிலையே அதான். உங்களுடைய வேலையை மட்டும் முழு கவனம் செலுத்தி நீங்கள் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் உங்களுக்கான ஒரு பொருளாதார நிலையில் உங்களால் ஒரு ஏற்றம் அடைய முடியவில்லைங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்குது. கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட ஒரு நிலையான அங்கீகாரத்தை பெற முடியல. நமக்கான ஒரு நிறையா ஸ்டாண்டர்ட் நான் பண்ணேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. அதை இன்னொருத்தவங்க பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க பேர் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்குல்ல. ஸோ இது ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய முழு திறனும் உங்களுடைய முழு சிந்தனையும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தை மாதம். அதேபோல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இறை வழிபாடு சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களுடைய குலதெய்வ கோயில் போகலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், அல்லது உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்திலலாம் அமாவாசை மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லுவோம். அதாவது கிட்டத்தட்ட அத்தனை விதமான அமாவாசைகளை கூட மிஸ் பண்ணிடலாம், ஆனால் தை அமாவாசை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய முன்னோர்களுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தை மாதம். அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மா வழி உறவுகள் மூலமாக நிறைய சேஞ்சஸ் உண்டு, நிறைய மாற்றம், நிறைய எக்ஸ்பெக்டட். அம்மா மேலே நீங்கள் அளவு கடந்து அனுபவிச்சிருக்கீங்க. அம்மா தான் உயிருங்கிற ஒரு கொள்கையில் இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் இங்கே தான் உச்சமடைகிறார். அம்மாவுக்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அதே போல் அம்மாவுக்கு இப்போ ஹெல்த் வைஸாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அல்லது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் நிறைய டிப்ரெஷன் இருக்கும். அதெல்லாம் அப்படி படிப்படி என்ன ஆக போகுது, குறைய போகுது. ஓகேவா? நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதே போல் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த இந்த விஷயம் செஞ்சால் எனக்கு வெற்றி உண்டு, இந்த விஷயம் செஞ்சால் எனக்கு மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லி அனைவராலும் வியப்படையக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அப்படியே உள் மனசுக்குள் நிறைய ஆசைகளை வச்சுருக்கீங்க. உறவுகள்கிட்ட வெளிப்படையாக பேச முடியலங்கிற தவிப்பில் இருக்கீங்க. அவங்க செய்கிற என்ன சொல்கிறேன்னா விஷயங்களை உங்களால் ஏற்றுக்கிற முடியல. வேறு வழி இல்லாமல் நான் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறேன். எப்படி அவங்க செய்கிற தொல்லைகளையோ அவங்க செய்கிற என்ன சொல்கிற கசப்பான விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறீங்க. பார்த்தீங்களா? அந்த வலியோட வேதனை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த வேதனையிலிருந்து கட்டாயமாக வெளியே வருவீங்க. உங்களை புரிந்து கொண்டு அவங்க செய்கிற தவறை என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்டாயமாக திருத்திக்கிடுவாங்க. எதிலும் மிகப்பெரிய பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்ட உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளில் இந்த தை மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான பலனை நீங்கள் பெற போகிறீங்க. கவலையே பட வேண்டாம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம். எறா வண்டியை அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, தங்கத்தை தூக்குடா அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி தான் உங்கள் லைஃப். உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போன உறவு தேடி தங்கமே செல்லமேன்னு கொஞ்சக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், உங்களை மிகப்பெரிய ஆசை வார்த்தை கூறி காதல் என்று போர்வையில் வார்த்தைகளை உங்களுக்கு அள்ளி விட்டு உங்களை அமைக்கி வச்சு செஞ்ச உறவாக கூட அந்த காதல் என்ற செயல்பாடாக கூட இருக்கலாம். அவங்கெல்லாம்
உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க ஏன்டா மிஸ் பண்ணோன்னு சொல்லி ஃபீல் பண்ணி மீண்டும் தேடி வந்து தூக்குடா தங்கத்தைன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு நிறைய மாற்றம் உண்டு. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு இந்த 2026 தை மாதத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை வாங்குவீங்க. அப்பா வழி சொத்து கிடைக்கும். அப்பா வழி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைகள் இருக்குன்னா உறுதியாக அது சரி செய்யப்பட்டு உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. சரி, இப்போ இந்த தை மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அவங்கள முழுசாக நம்பி உங்களுடைய பணத்தையோ அல்லது உங்கள் பொருளையோ அல்லது உங்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷமான வார்த்தைகளையோ கொடுத்துட வேண்டாம். ஏன்னா கொடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, நீ உங்கள் அம்பை வச்சு உங்களையே எய்தல் பண்ணுற மாதிரி எரிஞ்சு லாக் பண்ணுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஒருத்தர் வராரு, எங்கே இந்த ஃப்ளாட்டை வாங்கிக்கோங்க, எங்கே இந்த காரை வாங்கிக்கோங்க, இந்த வீடை வாங்கிக்கோங்க, ஸோ மேபி ஏதோ ஒன்று இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா தயவு செய்து நம்பிட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய மகிழ்ச்சிகளையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கிறதுக்கான ஒரு செயல்பாடுகளை செஞ்சுருவாங்க. அதில் கவனமாக இருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் என்ற விஷயங்களில் நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். ஸோ வந்தாங்கன்னா என்ட்ரி வந்து பாருங்கள், உள்ளே வந்து பாருங்கள். ஸோ அவங்களுடைய செயல்பாடை பாருங்கள். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் தயவுசெய்து என்ட்ரி பண்ணிடாதீங்க. என்ட்ரி பண்ணிட்டா அந்த இடத்த அவங்க என்ன பண்ணுவாங்க, டோட்டலாகவே ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு உங்களை லாக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் உறுதியாக ரிஷபராசிக்கு தை மாதம் தடைகளை நீக்கி ஒரு மகிழ்ச்சிகளை, ஒரு சந்தோஷங்களை, அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் தை அமாவாசை நாளன்று நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் ஆற்றங்கரை அல்லது கடற்கரை சார்ந்த பகுதிகளில் சாலையோரமாக இருக்கிற சாலையோரமாக இருக்கிற முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு ஆடையை எடுத்து கொடுங்க. ஒரு நல்ல ட்ரெஸ், அது துண்டாக இருக்கட்டும், போர்வையாக இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு உடுத்தக்கூடிய ஆடைகளாக இருக்கட்டும். ஓகேவா? நீங்கள் வாங்கி கொடுங்க. தானத்தில் நீங்கள் வந்து உறுதியாக அவங்களுக்கு வஸ்திர தானம் செய்யும்பொழுது உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே சரியாயிடும். இல்லை நான் வந்து புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியலங்க, பழைய ட்ரெஸ்ஸை கொடுக்கலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குங்க. மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பழைய ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறது வந்து அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. ஸோ மேபி கொடுக்குறீங்கன்னா ஓகேவா, பழைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்கன்னா அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு எதாவது ஸ்வீட்டு வச்சு கொடுத்துருங்க. ஓகேவா? அந்த பழைய ட்ரெஸ்ஸுமே கிழித்தல் இல்லாமல் ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது என்ன சொன்னால் பார்த்தோன்னே என்ன இப்படி நம்மளுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்காங்களே அப்படின்னு நினைப்பு இல்லாமல் உள்ள ஒரு அற்புதமான ட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஓகேவா? முடிஞ்சளவு புதுசாக கொடுக்குறது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். அது துண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு போர்வையாக இருந்தால் கூட பரவாயில்ல, சேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அது உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இந்த தை மாதத்தில் வஸ்திர தானம் லைஃப்பில் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தானமாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மேலான ஆதரவு எனக்கு எப்போதுமே வேணும். எல்லா நாடுகளிலிருந்து, எல்லா ஊர்களிலிருந்தும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா ஆதரவை கொடுத்துக்கிருக்கீங்க. ஸோ இந்த தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, மறக்காமல் தை அமாவாசை பௌர்ணமி நாள்களில் உங்களுடைய முன்னோர்களுக்குரிய அற்புதமான விஷயங்கள், தான தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதே போல் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கின்ற தான உதவிகள்
உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான தடைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.